இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போகாத லட்சுமி. ரிஷி, Don't even think about it. அடி எடுத்து வை. வீட்டை விட்டு வெளியே போக இதை விட நல்ல முகூர்த்தம் கிடைக்காது லக்ஷ்மி. இது எங்க ரிஷிக்கும் நல்லது, எங்க எல்லாருக்குமே நல்லது. அதனால வீட்டை விட்டு போக நல்ல முகூர்த்தத்துக்காக காத்துட்டு இருக்காத. கரிஷ்மா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கங்கிறதே இல்லையா? அவ இந்த வீட்டு மருமக. வீட்டை விட்டு போறவளை தடுக்கிறத விட்டுட்டு அவளை நீ வெளியில போக சொல்றியா? இதுக்கான தண்டனை நாளைக்கு கிடைக்காம போகாது. தண்டனையா மை ஃபுட்? இவ என்னைக்குமே இந்த வீட்டுக்கு லக்ஷ்மியா இருந்ததில்ல. இவ இந்த வீட்டுக்கு லக்ஷ்மியா இருக்க போறதும் இல்ல. அதனால எனக்கு எந்த விதமான தண்டனையும் கிடைக்காது மாம். அண்ட் லீகலி இவ டிவோர்ஸ் வாங்கிட்டா. அதனால இவளுக்கு நம்ம கூட உறவு கிடையாது. அந்த விஷயத்தை தான் நான் இவளுக்கு புரிய வச்சிட்டு இருக்கேன். அன்பாவும் ரெஸ்பெக்டாவும். இவளோட காலம் இங்க முடிவுக்கு வந்துருச்சு. உன்னை ரிஷியும் தடுக்க மாட்டான். அதோட ரிஷி கிட்ட இருந்து நீ எதையும் எதிர்பார்க்காத. ஏன்னா அவன் முன்ன இருந்த ரிஷி கிடையாது. இல்லன்னா அவன் இங்க இருந்திருப்பான்ல. அவன் வரலையே. ஏன்னா அவன் கண்ணை திறந்துட்டான் லக்ஷ்மி. So please leave now. ப்ரோ, எங்க இருக்கீங்க? இந்த நேரத்துல நீங்க இங்க இருந்திருக்கணும். ஏன்னா உங்களால தான் இவங்களை தடுக்க முடியும். நான் எப்படியாவது லட்சுமியை தடுப்பேன். மாம்க்கு எல்லாருக்கும் நான் புரிய வைப்பேன். ஆனா லட்சுமியை மட்டும் வீட்டை விட்டு நான் போக விட மாட்டேன். நான் தப்பு பண்ணிருக்கேன். நான் பண்ண தப்புக்கு லட்சுமி இதுக்காக கஷ்டப்படணும். நான் அவளை தடுப்பேன். கதவு எப்படி லாக் ஆச்சு? நான் தான் ரிஷி உன்னை லாக் பண்ண. நான் தான். என்ன லக்ஷ்மியை தடுத்து நிறுத்த நீ கண்டிப்பா ட்ரை பண்ணுவ. அண்ட் காட் நோஸ், ஒருவேளை லக்ஷ்மி மனசு மாறி இங்கேயே தங்கிட்டானா? இல்ல ரிஷி, இவ்ளோ பெரிய ரிஸ்க நான் எடுக்க மாட்டேன். ஐ அம் ரியலி சாரி பேபி. உன் வீட்லயே நான் உன்னை அடைச்சிட்டேன். இப்ப நீ உள்ளதான் இருந்தாகணும். ஐ அம் ரியலி சாரி. லக்ஷ்மி, லக்ஷ்மி இல்ல. நீங்க ரொம்ப வித்தியாசமா தான் இருக்கீங்க. லக்ஷ்மி லக்ஷ்மின்னு கத்துறீங்க, ஆனா இங்க உட்காந்து தேடுறீங்க. இவ்வளவு ஆசை இருந்தா போய் தடுக்க வேண்டியதானே? சரி, தடுக்கிறத விட்டு தள்ளுங்க ரிஷி ப்ரோ. ஏன் டிவோர்ஸ் வாங்குனீங்க? நான் கேக்குற பதில் சொல்லுங்க. எதுக்காக நீங்க டிவோர்ஸ் வாங்குனீங்க? டிவோர்ஸ் வாங்கினா என்ன? எங்களோட உறவு இதோட முடிஞ்சு போச்சு. இப்ப என்ன சொன்னீங்க? இதோட உறவு முடிஞ்சுதா? ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. லக்ஷ்மி அண்ணிய கல்யாணம் பண்ணிருக்கீங்க. கல்யாணத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்ல? 7 ஜென்மங்களுக்கும் உங்களுக்கு உறவு இருக்கு. So don't give me this crap. Look at you man. உங்க நிலைமைய பாருங்க. நீங்க இப்பவே வந்து அவங்கள தடுங்க. அவங்கள தடுத்து நிறுத்துங்க, இல்லைன்னா எல்லாமே போயிடும். என் கூட வாங்க. இந்த துரோகத்தோட என்னால வாழ முடியாது ரிஷி. உன் கூட என்னால வாழ முடியாது. வாங்க, என் கூட வாங்க. வாங்க. வாட்? எல்லாமே முடிச்சு போச்சு ஆயுஷ். எல்லாம் முடிச்சிருச்சு. அவ போகட்டும். அவளை விட்டுடு. நான் லக்ஷ்மிக்கு துரோகம் பண்ணிருக்கேன். அவ என் கூட வாழணும்னு என்னால அவளை வற்புறுத்த முடியாது. ஒரு துரோகி கூட அவ எதுக்காக வாழணும்? அவ போகட்டும் ஆயுஷ். அவ இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிறது உண்மைதான். ஆனா அவளை என் கூடவே வச்சுக்கிட்டு நான் அவளை சாகடிக்க விரும்பல. என்ன தப்பு பண்ணது நான்.
அவ எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அவளை பிரிச்சிருந்து நானே தண்டனை அனுபவிக்கிறேன். நீங்க வந்துதான் ஆகணும் ரிஷி ப்ரோ. நீங்க இப்ப என் கூட வந்துதான் ஆகணும். லக்ஷ்மி அண்ணியை தடுக்கணும். உங்களோட உறவு நிலைச்சு நிக்கணும். இந்த அதுதான் உறவு முடிச்சிருச்சு ஆயுஷ். இந்த உறவு முடிச்சிருச்சு, எல்லாமே என்ன முடிச்சிருச்சு. ப்ரோ நீங்க என்ன பேசுறீங்க? நான் பேசுறது உங்க காதுல விழல. உறவு முறிஞ்சிருச்சாமே, சரி இருக்கட்டும். அங்க உறவு முறிஞ்சிருச்சு, ஆனா இங்க இன்னும் இருக்குல்ல. நான் சொல்றத கேளுங்க ப்ரோ, ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. நீங்க கீழே போய் அண்ணியை தடுங்க ப்ளீஸ். வாங்க, கம் ஆன். என் கையை விட. என்ன பண்றீங்க? லிசன், எதுவும் பண்ண வேண்டாம் ரிஷி ப்ரோ. ஃபார் காட் சேக் அவங்கள தடுங்க. அவங்க அங்க வெயிட் பண்றாங்க. நான் அவங்க கண்ணை பார்த்தா நீங்க சொன்னா அவங்க கண்டிப்பா நிப்பாங்க. நீங்க வந்து கூப்பிடுவீங்கன்னு அவங்க அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிஷி ப்ரோ, என் கூட வாங்க. வந்து அவங்கள தடுங்க. அப்புறம் எல்லாம் கடந்து போயிடும். லெட்ஸ் கோ. வாங்க வாங்க ரிஷி bro. சொல்றேன்ல, வாங்க. மை காட். அண்ணே, முகேஷ் ஏதாவது ஸ்வீட் பண்ணி தர சொல்லுங்க. இவ்ளோ பெரிய காரியம் நடந்திருக்குன்னா ஸ்வீட் சாப்பிடணும்ல. அட, இன்னொரு ஞாபகம் வருது. நான் ஜஸ்ட் இப்ப வந்துடுறேன். தைரியமா இருக்குமா? வீட்டை விட்டு தான் விரட்டி இருக்காங்க. ஆனா நம்ம மனசுல இருந்து யாரும் அவளை விரட்ட முடியாது. வீர், நீ எவ்வளவு தடுத்திருக்கணும். நீ தடுத்திருந்தா அவன் நின்னு இருப்பான். அவ உன்னை அப்பா அப்பான்னு தானே கூப்பிடுறா. நீ சொல்லி இருந்தா கேட்டிருப்பா. அவளை தடுத்து நிறுத்து வீர். இல்லம்மா, என்ன சொன்னாலும் இந்த முறை அவ கேட்க மாட்டா. நான் இப்போ வந்துடுறேன். இது கங்கா தீர்த்தம். பெரிய தரித்திரம் இந்த வீட்டை விட்டு போயிடுச்சு. அதனால நான் வீட்டை சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கிற கொஞ்ச நஞ்ச தரித்திரமும் வீட்டை விட்டு போகட்டும். நல்ல நாட்கள் வரட்டும், கெட்ட நாட்கள் போகட்டும். வாங்க. மாம், லக்ஷ்மி அண்ணி எங்க? அண்ணி எங்க இருக்காங்க மாம்? யார் அண்ணி? லக்ஷ்மி அண்ணி எங்க இருக்காங்க? அவ உனக்கு அண்ணி இல்ல. ஆ? ரிஷிக்கும் இந்த வீட்டுக்கும் இருந்த உறவு அவளுக்கு முடிஞ்சிருச்சு. அவ வீட்டை விட்டு போயிட்டா. ஃபைனலி இந்த வீட்டுக்கு அவ கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிருச்சு. இங்க பாரு, கங்கா தீர்த்தம் தெளிக்கிறேன். லக்ஷ்மி போயிட்டாளா? நான் வருவேன்னு அவ கொஞ்சம் கூட வெயிட் பண்ணல. அந்த லெவலுக்கு நான் அவளை ஹர்ட் பண்ணிருக்கேன். காட் நோஸ், இந்த குற்றத்துக்கான தீர்வு கிடைக்குமோ கிடைக்காதோ.